கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக சைக்காலஜியிலே சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய செயல்கள் அனைத்தும் அவனுடைய வளர்ந்த வாழ்க்கையை பற்றி இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அது அவன் எவ்வாறு வளர்க்கப்பட்டானோ அந்த சூழ்நிலைகளை பொறுத்து தான் அவனுடைய செயல்பாடுகளும் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு சிறுவனானவன் ரொம்ப பொசசிவாக இருக்கின்றான். ஒருவர் மீது அன்புள்ளவனாக எப்பொழுதும் அன்பை தேடிய வண்ணமாக இருக்கின்றான் என்றால், அவனுடைய சிறு வயதிலே அவன் அந்த அன்பை கிடைக்காத வண்ணமாக இருக்கின்ற பொழுது அவன் வளர்ந்த விதத்திலும் அந்த அன்பிற்காக ஏங்குகின்றான் என்று சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் மிக கோபம் உடையவனாக அடிக்கடி உடனடியாக கோபம் கொண்டவனாக இருக்கின்றான் என்றால், அவனுடைய வளர்ந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டும். அவனுடைய சிறுவயதிலே அவனுடைய சூழ்நிலைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அதே போல் ஒரு மனிதன் திருடுகின்றான், தவறு செய்கின்றான் என்றால், அவன் சிறுவயதிலே வளர்க்கப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த சைக்காலஜிகள் எல்லாம் அவர்களை பற்றி பேசுகின்றது. அதே போல இன்றைய நற்செய்தியிலும் இயேசு கிறிஸ்து சிலவற்றை கூறுகின்றார். கடந்த சில நாட்களாக நிக்கோதேமிடமும் இயேசுவும் அவர் 2 பேரிடம் இருக்கின்ற பேச்சுவார்த்தை பற்றி தான் நாம் நற்செய்தியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சில வண்ணமாக உணர்த்துகின்றார். மேலிருந்து வந்தவர்களுடைய செயல்பாடுகளும் மண்ணுலகிலிருந்து வருபவருடைய செயல்பாடுகளும் வெவ்வேறாக இருக்கின்றது என்பதை இயேசு கூறுகின்றார். நான் மேலிருந்து வந்தவனாக இருக்கின்றேன். நான் எதை பற்றி பார்த்தேனோ, எதை உணர்ந்தேனோ அவற்றை தான் இந்த உலகத்திற்கு நான் எடுத்திருக்கின்றேன். ஆனால் இந்த மண்ணுலகை சேர்ந்தவர்கள் மண்ணுலகை பற்றி சிந்திக்கின்றார்கள், மண்ணுலகை பற்றி அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள். எனவே உங்களுக்கும் எனக்குமான ஒரு இடைவெளி இருக்கின்றது. யாரெல்லாம் என்னை நம்புகிறீர்களோ அவர்கள் நான் யாரிடம் வந்து வருகின்றேனோ, யார் என்னை அனுப்பப்படுகின்றாரோ அவரை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் என்பதை அவர் அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். இங்கு நாம் சற்று சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மேலிருந்து வந்தவர், நாம் மண்ணுலகிலிருந்து பிறக்கப்பட்டவராக இருக்கின்ற பொழுது நம்மால் இயேசு கிறிஸ்துவை போல் இறைவனுக்குட்பட்ட மனிதனாக வாழவே முடியாதா என்றால் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதற்கும் ஒரு வழி செய்கின்றார். அதுதான், நான் சென்ற பிற்பாடு உங்களுக்கு ஒரு துணையாளனை உங்களுக்கு அனுப்புவேன், தூயாவியானவரை உனக்கு அனுப்புவேன். அந்த தூயாவியானவரை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மறுபிறப்பு அடைவார்கள். அதை தான் நிக்கோதேமிடம் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நீங்கள் மறுபிறப்பு அடைந்தாக வேண்டும், நீரினால் மறுபிறப்பு அடைந்தாக வேண்டும். நீரினால் என்கின்ற பொழுது இந்த தூயாவியானவரை ஒருவரிடம் ஆட்கொள்ளப்படுகின்றது பொழுது அவர் இறைத்தன்மையுடைய மனிதராக மாறுகின்றார். இயேசு கிறிஸ்துக்கு 2 தன்மைகள் இருந்தது, மனித தன்மையும் இருந்தது, இறைத்தன்மையும் இருந்தது. ஆனால் இவர் தம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக இந்த இறைத்தன்மையை மட்டுமே பயன்படுத்தினாரே தவிர இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனித தன்மையை அவர் பயன்படுத்தவில்லை. மனித தன்மை உடையவராக இருப்பினும் அவர் இறைத்தன்மையை பயன்படுத்துகின்ற ஒரு மனிதனாக வாழ்ந்தார். இன்று நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கினால் தூயாவரை பெற்றுக்கொண்ட நாம் இறைத்தன்மையையும் பெற்றிருக்கின்றோம். அப்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும் என்றால், மண்ணுலகை சார்ந்த ஒரு பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மண்ணுலகை சார்ந்த பண்பு என்ன என்று நீங்கள் சிந்திக்கலாம். மண்ணுலகை சார்ந்த பண்பு விண்ணுலகை சார்ந்த பண்பாக இயேசு கிறிஸ்து எதை எடுத்துக்கொள்கின்றார்? பிறருக்கு பணிவிடை செய்வது, பிறருக்காக தம்மை இழப்பது, எப்பொழுதும் பிறரை அன்பு செய்தது, இதுதான் விண்ணுலகை சேர்ந்த பண்புகளாக இருக்கின்றது. ஆனால் மண்ணுலகை சேர்ந்த நாம் என்ன நினைக்கின்றோம்? நாம் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்தவர்கள், நாம் தான் பெரியவர்கள், எல்லோரும் நமக்கு கீழாக இருக்கின்றார்கள், எல்லோரும் நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும், நான் யாருக்கு பணிவிடை செய்யக்கூடாது, என் பேச்சை தான் எல்லோரும் கேட்க வேண்டும், பிறருடைய பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் என்று நாம் விண்ணுலகை சார்ந்தவர்கள் என்ற ஒரு மதப்பில் நாம் இருக்கின்றோம். நாம் பெரியவர் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எது விண்ணுலகை சார்ந்தது? பிறருக்காக உழைப்பது, பிறரை அன்பு செய்வது என்று இந்த நம்முடைய மனமாற்றத்தை மாற்றுகின்றார். ஆக இன்று விண்ணுலகை சார்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரையும் அழைப்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். தூயாவியானவரை நமக்கும் கொடுக்கின்றார். இதை யார் பெற்றுக்கொண்டார்? இந்த திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இத்தனை ஆண்டு காலம் இயேசுவுக்காக இவரோடு பயணம் செய்தவர்கள், இவரை விட்டுவிட்டு சென்றவர்கள் இன்று இயேசு எதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர்
பார்த்தாரோ அதையெல்லாம் இன்று இவர்களும் பார்க்கின்றார்கள். இவருக்கு எதிராக திரும்பவும் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சதி செய்கின்றார்கள். இவற்றை நேர்முகமாக அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். நீங்கள் இந்த மனிதனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்துகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது, இதுவே பழைய குணத்தை கொண்ட இந்த திருத்தூதர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? பயந்து ஓடியிருப்பார்கள். அவரிடம் பேசுவதற்கூட தயங்கியிருப்பார்கள். ஆனால் இன்று அவர்களை எதிர்கொண்டு பேசுகின்றார்கள். இந்த இரத்தப்பழி என்பது உங்கள் மேல்தான் சுமத்தும், நீங்கள் தான் இவர்களை கொன்றீர்கள், இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தைரியமாக அவர்களுக்கு முன்பாக பேசுகின்றார்கள். இதுதான் விண்ணுலகை சார்ந்த ஒரு பண்பாக இருக்கின்றது. தூயாமையானவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு தைரியமும் உண்மையின் வாழ்க்கையாக இருக்கின்றது. இவற்றை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். அதற்காக நாம் தூய ஆயவனரை நம்மில் வளர விட வேண்டும், பணி செய்ய வேண்டும். நாம் அவரிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். இதுதான் அதற்கான வழியாக இருக்கின்றது. எனவே தூயாமையானவரை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக இருப்பினும் அவராக வாழ இத்திருப்பிலே வர வேண்டி நாம் அன்றாடுவோம்.